ஜனவரி 8 புதன்கிழமை. நற்குல திராட்சை செடிகளை நட்டு அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு. எசாயா 5:2. நாமே நற்குல திராட்சை செடிகளாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை காணும் போது நற்குலமான திராட்சை செடியாக கிறிஸ்துவோடு கூட கல்வாரி அன்பினால் இணைக்கப்பட்ட அன்பின் கொடியாக கிறிஸ்துவின் மணவாட்டி சபையில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட இனிய கொடிகளாகவே காண்கிறார். நம்முடைய தேசத்திலே எத்தனையோ வகையான திராட்சை செடிகள் இருக்கின்றன. பல நிறமானவைகளும் இருக்கின்றன. சிகப்பு நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள், கருப்பு நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள், பச்சை நிறத்தில் உள்ள திராட்சை பழங்கள் ஆகியவற்றோடு கூட கொஞ்சமும் விதையில்லாத மிகவும் சுவையுள்ள திராட்சை பழங்களும் உண்டு. அதே நேரம் மிகவும் புளிப்புடன் பற்களை கூசச் செய்யும் அளவு கொடிய அமலத்தன்மை வாய்ந்த பச்சை திராட்சைகளும் உண்டு. ஆனால் கர்த்தருடைய தோட்டத்தில் நாமே நற்குல திராட்சை செடிகள். ஒரு காலத்தில் நாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தோம். காட்டு திராட்சை கொடியாய் இருந்தோம். முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளைச் செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். எபேசியர் 2:3. கர்த்தர் நம்மை எப்படி நற்குல திராட்சை செடியாக நாட்டினார்? அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:6-7. கர்த்தர் இன்றைக்கும் தமக்கென்று செடிகளை தேவனுடைய தோட்டமாகிய சபையிலே நடுகிறார். அன்று ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை நாட்டினார். நற்குல திராட்சை செடியாக தம்முடைய ரூபத்தையும் சாயலையும் மகிமையையும் அவர்களுக்கு தந்துதான் நாட்டினார். ஆனால் அவர்களோ பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போய் கசப்பான கனிகளையே அவருக்கு கொடுத்தார்கள். பின்பு நோவாவையும் அவர் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாய் நாட்டினார். ஆனாலும் அவர்களில் கானான் சபிக்கப்பட்டவனாய் போனார். பின்பு ஆபிரகாமையும் அவர் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார். அதிலே ஏசாவும் இஸ்மவேலும் அவருக்கு கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். அதன் பின்பு யாக்கோபையும் 12 பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் ஆளுகையையும் கானான் தேசத்தையும் கொடுத்தார். ஆனால் அவர்களும் விக்கிரக ஆராதனையின் வழியிலே சென்று கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் தேவனுடைய திராட்சை தோட்டத்தில் நாட்டப்பட்ட கிருபையின் நாட்டாக இருக்கிறீர்கள். கர்த்தர் கிருபையாய் உங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய மகிமைக்கென்று அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நற்கனி தரும் திராட்சை செடி என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதேயுங்கள். நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்திவிட்டு அதை நாட்டினீர். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர். அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. சங்கீதம் 80:8-9.